அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். உங்கள் லேபர் பட இயக்குனர் சத்யபதி. பிரேமலு கிரீஷ் இயக்கத்தில் மலையாளத்தில் 15 நாளைக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகி தமிழில் டப்பிங் பண்ணி தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு பிரேமலு. இது முழுக்க யூத்துங்களை கரெக்ட் பண்ணி தியேட்டருக்கு வர வைக்கிற ஒரு ஸ்கிரிப்டுன்னு சொல்லலாம். இதே மாதிரியான ஸ்கிரிப்டு தமிழில் கதாநாயகன், லவ்வர்ஸ், டாடா போன்ற படங்கள் நமக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் லவ்வர் படம் பார்க்கும்போது இருந்த அந்த ஃபீல் இதில் இருந்தது. அதே சமயம் இந்த படம் கேரளா ஸ்டைலில் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தமிழ் ரசிகர்களை ஈர்க்கக்கூடிய வசன உச்சரிப்பும் சரி, காட்சி மொழிகளும் சரி மிக அழகாகவே இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லவ்வில் டபுள் மீனிங் இல்லாமல் டீசெண்டாக ஒரு லவ்வை பற்றி சொன்ன படம் தான் பிரேமலு. கடைசி வரைக்கும் லவ்வை சொல்லாமல் ஒன் சைடாகவே இருந்த படம் ஒருதலை ராகம். அந்த மாதிரி இந்த படத்தில் ஹீரோ கொஞ்சம் ப்ரப்போஸ் பண்ணிக்கினே இருப்பார். ஆனால் ஹீரோயின் தன்னுடைய லவ்வை சொல்லாமல் ஒரு மாண்டேஜில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாள். ஹீரோவுக்கு நல்லது பண்ணுறது எல்லாமே செய்கிறதுன்ற மாதிரி அதை அவர் தான் லவ்வு க்ரஷ் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருப்பார். இப்போ இதனுடைய கிளைமேக்ஸ் என்னன்றது தான் படம். இந்த 2.5 மணி நேரத்தில் மிக அழகாக இப்போ காலத்துக்கு இருக்கிற வயசு பசங்க கூட தனியாக சீன் பண்ணால் தொடலாம், கிஸ் அடிக்கலாம், அந்த மாதிரியான சீன்லாம் இருக்கும் படங்களில். அதெல்லாம் தவிர்த்து இயக்குனர் டீசெண்டாக ஒரு ஸ்கிரிப்டை ட்ராவல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நீங்கள் லவ்வர்ஸாக இருக்கிறவங்க, லவ் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தா ரொம்ப பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழில் வித்தியாசமான படங்களில், மலையாளத்திலிருந்து வந்த வித்தியாசமான படங்களில் இப்போது மஞ்சுமல் பாய்ஸ் 2-3 வாரமாக தமிழ்நாட்டில் நல்ல கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்து பிரேமலும் நல்ல கலெக்ஷன் பண்ணுன்றதை நம்பலாம். ஒன் டைம்ஸ் பாருங்கள், லவ் ஃபீல்லாம் ரொம்ப டச்சாக எடுத்திருப்பாங்க. ஒருத்தவங்க அந்த கான்வர்சேஷன், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே டூரில் போகிற பிக்னிக்காக இருக்கட்டும், எதுவுமே உங்களுக்கு ஃப்ரேம் போர் அடிக்காது. உண்மையாலுமே டீசெண்டாக உட்காந்து பார்த்தீங்கன்னா பழைய லவ்வர்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் வர்ற அளவுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம்.